டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட்ஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இயர் 1995. இது ரொம்ப முக்கியமான இயர். இதில் நிறைய இம்பார்ட்டன்ட் இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. எக்ஸாம்ஸை பொறுத்த வரையும் நமக்கு அதிகமாக குரோனாலஜிக்கல் பேஸ்டு கொஷின் கேட்குறாங்க அண்ட் இயர் பேஸ்டு கொஷின் கேட்குறாங்க. ஸோ இதில் ரொம்ப டஃப்பான விஷயம் என்னென்னா இயரை ரீகால் பண்ணுறது. ஒரு இயரில் நடந்த நிறைய இன்சிடெண்ட்டை கம்பைன் பண்ணி ஞாபகம் வச்சுட்டோம்னா ஈஸியாக ரீகால் ஆகிடும். ஸோ 1995 நடந்த சில இன்சிடென்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. செகண்ட், பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி ஆக்டை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இதில் டிசபிள் பர்சனுக்கு 3% ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்க. தேர்ட் ஒன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எம்என்பி ப்ரெக்னென்ட் விமன் ஸ்கீமு. என்எம்பினா நியூட்ரிஷியஸ் மீல் ப்ரோக்ராம். இந்த ஸ்கீம் வந்து ஆல்ரெடி ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்கு இருந்திருக்கும். இதை ப்ரெக்னென்ட் விமனுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபைனலாக ஹிந்து மேரேஜ் ஆக்ட். இந்த ஹிந்து மேரேஜ் ஆக்டில் பிரைடோட ஏஜ் 18 அண்ட் குரூமோட ஏஜ் 21 அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து இதை அமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பிரைடோட ஏஜ் என்ன, குரூமோட ஏஜ் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.